முதல்ல மாதிரி இருந்தா பெய்யற மழைக்கு கரையோரமா இருக்கிற வீடுங்க மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு போகும். இப்ப என்ன ஆக போகுதோ தெரியலையே. என்ன ஆக போகுது? அணை உடைய போகுது, ஊரே அடிச்சுட்டு போகுது. கொல்லிவாயி வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதாயா? நல்ல வார்த்தை வந்தா மட்டும் டேம் உடையாதா? நாராவாயா? அந்த ராஜா வெளிநாட்டுல படிச்ச இன்ஜினியர் டேம் நல்லா தான் கட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கை இருந்தா ஊருக்குள்ளே இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்காக எங்க கூட பொட்டியை தூக்கிட்டு வர? அந்த மகராசே நமக்கு நல்லதுதான் செய்வாரு. நான் சொன்னேனேடா, கேட்டீங்களா? கூறு கட்டவனுங்களா? வணக்கம் துரை. வணக்கம் துரை. என்ன விஷயம்? புதுசா கட்டின அந்த டேம் பெஞ்ச அடமழையிலையும் வெள்ளத்திலையும் அடிச்சிட்டு போகாம நல்லா நின்னு போச்சுங்க. அந்த ராஜா ஒரு வியாபாரி தான், ஆனா நல்லா படிச்ச இன்ஜினியருங்க. நல்லாதான். எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு? துரை, நீங்க கட்டின, அதாவது உங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டின அணைய இனிமேல் நீங்க தான் பராமரிக்கணும். ஆமாங்க, எங்க ஊர் செழிப்பாகிறதுக்கும் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 3 போகம் விளைச்சல் வர்றதுக்கும் தயவு செஞ்சு அணையிலிருந்து தண்ணி நீங்க தாங்க திறந்து விடணும். அதே மாதிரி உங்க சர்க்கார் எடுத்துக்கிட்ட அந்த ராயக்கோட்டை ஜமீன் நிலத்தை எல்லாம் தயவு செய்து விவசாயம் பண்ற எங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க ஐயா. ஆமாங்க, வரியை எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க, எங்க நிலத்தை மட்டும் எங்களுக்கே திருத்த முடியாது. நீங்க சொல்றத நான் செய்யணும்னா முதல்ல அந்த அணையில ஒரு கல்வெட்டை பதியுங்க. அதுல இது பிரிட்டிஷ் சர்க்காரால் கட்டப்பட்ட அணை அப்படின்னு எழுதி அந்த போர்டை திறக்க என்ன கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. Nonsense. யாரு கட்டுற டேமுக்கு யாரு பேரு வைக்கிறது? Are you not ashamed? Go inside at once. Why should I? அந்த ராஜா கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் வாங்கிட்டியே போதாதா? கோலத்தன்மா அவர பேரு கூட நீ வாங்க ஆசைப்பட்டியே. Would you change your father's name also? Janet! Shut up! You cunning bastard! நீங்க எல்லாம் முட்டாள் ஜனங்க. யாரு கால வேலும்னாலும் விடுவீங்க. அது டேம் யாரு கட்டினது உங்களுக்கு தெரியாது? But I do. 100 மடங்கு வேணும். ஓகே, மதகுக்கு நான் பணம் கொடுக்குறேன். இங்க நடந்தது எதையும் நீ வெளியில சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால பல தலைமுறைகள் வாழப்போகுதுடா முட்டாள். வாங்க சாமி புள்ள. Hey, what are you doing, idiot? பாருங்க, அந்த ராஜா அவரோட சொத்தை இந்த ஆளுக்கு விட்டு உங்க நிலத்துக்கு பட்டா வாங்கின ஆர்டர். See my husband's, sorry, the collector's signature on it. That man, that Raja is your god. Don't you ever come looking for this devil here again. Get out of here. அம்மா, வெள்ளக்காரங்களையும் கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்கன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிமா. Where are you going? Back to England. I'm ashamed to live with you anymore. Please don't go. Janet, I want to leave you. I can't cope with this anymore. You're an embarrassment. Janet, listen. But there's nothing wrong on my part. I just behave according to the government. Oh, it's known to the world our government's been looting this country for generations. But there's real justice and even bravery in it. You're nothing but a coward, and I will not live with a coward anymore. But I did all this for you. For what? For me? You wanted to bury me in that palace. Janet, please, Janet. Let go of me. I can't live without you. I can't live without our child. Please, Janet. Then do one thing.
for what I have done. இந்த அணையை கட்டினது ராஜா லிங்கேஸ்வரன் தான், not the British. Thank you. ராஜா லிங்கேஸ்வரா, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன தலைவரே இவ்வளோ யோசிக்கிறீங்க? தெரியாதனமா அவர் கட்டின கோயிலை நாம மூடிட்டோம். அதுக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் சரியா போயிடும் தலைவரே. ஆமாம் பாரதி, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை கூட்டிட்டு வந்தே இந்த கோவிலை திறப்போம். அவர் எங்கே போனாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த அரண்மனையை அவர் வித்துட்டாருங்க. வித்துட்டு போகும்போது இங்கே வேலை செஞ்ச எங்கள் எல்லாருக்கும் வீடு நலனும் கொடுத்துட்டு தாங்க போனார். அவர் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்குங்க. இந்த கோயிலிருந்து லிங்கத்தை எடுத்துகிட்டு போகும்போது தான் கடைசியாக நாங்கள் பார்த்தது. உங்கள் சோலையூர் கிராமம் தான் எனக்கு சொந்த ஊர். அங்கே தான் எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்குது. இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார். இதே மாதிரி அவருக்கு நிறைய பேலஸ் இருக்குது. வேணும்னா அங்கே போய் பாருங்களேன். ராத்திரி இந்த சத்திரத்திலேயே படுத்து தூங்கிட்டு காலையில் போய் தேடலாப்பா. ஆமாங்க, எப்படியாவது ராஜாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு போகாம நம்ம திரும்ப ஊருக்கு போகக்கூடாதுங்க. அப்பா பசிக்குதுப்பா. இந்த நேரத்தில் எங்கப்பா சாப்பாட்டு கடை இருக்க போகுது? காலையில் வரைக்கும் பொறுத்துக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பிக்கு மட்டுங்களா வயிறு இருக்குது? எல்லாருக்கும் தானே பசிக்குது. ஆமாங்க. ஐயா, யாருங்க அது? இங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்கப்பா. முதல்ல இந்த புட்டை சாப்பிடுங்க, சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு. ஏய், பசிக்குதுன்னு சொன்னீங்களே, சாப்பிடு. அங்கே வேடிக்கை பார்க்குறேன். சாப்பிடுங்க. அம்மா பாரதி, வாங்கப்பா. முதல்ல சாப்பிடுங்கப்பா, அப்புறம் பேசலாம். சாப்பிடுங்க. என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா இப்படி இருக்க? நல்லாதான்ப்பா இருக்கேன். பசியா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க. துறைங்கம்மா, அவர் பின்னாடி இருக்காரு, நீ முதல்ல சாப்பிடுங்க. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. நீங்களே எப்போ வந்தீங்க? என்னங்க நீங்க பெரியவங்க, உங்களோடவா? முதல்ல நீங்க அழுகுறத நிறுத்துங்க. எப்போ வந்தாங்க? இப்பதான் துரை சாப்பிட்டாங்க. இல்ல, முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி.